கடவுள் நல்லவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வசனங்கள் வரை. நம்ம நேத்தே பார்த்துட்டோம். இளைப்பாறுதல் என்னன்னா, நம்ம வந்து தேவனுக்குள்ள இளைப்பாறுனால தான் முழுமையான இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். அப்பதான் வந்து ஃபுல் ரெஸ்ட் அவனுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது ஃபுல் ரெஸ்ட் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே தான் இன்னைக்கும் இங்கே 9, 10, 11 வசனங்கள்ல நமக்கு கொடுக்கும். தேவனுடைய இளைப்பாறுதல பிரவேசிக்க நாம் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அவருடைய இளைப்பாறுதல இருந்து நாம வந்து நகர்ந்துடக்கூடாது. மற்றவர்களை போல அந்த இளைப்பாறுதல இருந்து நாம நகர்ந்து போயிடக்கூடாது. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகிறதுக்கு நாம என்ன பண்ணணும், அதுக்கான பிரயாசங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொண்டேன். அடுத்தது வந்து ஆண்டவருடைய வசனம் இரு கருக்குள்ள பட்டயமா இருக்கு. பேசுகிறவர்களையே நம்ம பேசுற நம்மையுமே வகையா இருக்கும், எதிரில் இருக்கவங்களையும் வகையா இருக்கும், ரெண்டு பக்கமா இருக்கும். அப்போ ஆண்டருடைய நம்மளுடைய ஏன் ஆண்டர் அப்படி செய்யறாருன்னா, ஆண்டருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கு இல்லையா? நிர்வாணமா இருக்குன்றாங்க. ஒரு நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கு. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு வசனத்தை சொல்வதன் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். பத்தியா, நீ இந்த வேலை பண்ணிட்டு நீ மற்றவங்களுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்மளையும் குற்ற உணர்வு உள்ளதாக மாற்றுகிறார். எத்தனையோ நாட்களில் கூகுள் மீட்டில் நான் ஈவினிங் மீட்டிங் நடக்கும்போது வார்த்தையை வந்து தியானிக்கும் போது எத்தனையோ நாட்கள் நான் எனக்குள்ள குத்தப்பட்டிருக்கேன். எனக்குள்ள நான் எனக்குள்ள ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்தி இருதயத்தின் நினைவுகளை யோசனை வகையறுத்து எனக்கு உருவ குத்தின வார்த்தைகளை நான் உடனே அங்கே அறிக்கை பண்ணுவேன். இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான். நான் இப்படிலாம் பண்ணுவேன். எனக்கு இப்போ ஆண்டவர் என்னோட பேசுறாருன்னு உடனே நான் அறிக்கை பண்ணுவேன். ஆமா, அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நம்மையும் சுத்திகரிக்கும், எதுல இருக்கவங்களையும் சுத்திகரிக்கும். அவ்வளோ வல்லமையான ஒரு வார்த்தை. அதனாலதான் இரு கருக்குள்ள பட்டயமாக அங்க சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏன் அப்போ இப்படி இருக்கிற வார்த்தைகள் ஏன் அவங்களுக்குள்ள கிரியை செய்யல, சிலருக்குள்ளார கிரியை செய்யல அப்படின்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஒரு பக்கம் மட்டுமே கிரியை செய்யுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் அவருக்கு முன்னாடி மறைவா எதுவுமே இல்லை, எல்லாமே எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். யாரு? அத இயேசு. பரலோகத்தில் தேவனுடைய குமாரன் அவரு. அந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறனால நாம அறிக்கையை உறுதியாய் பற்றி இருக்கணும். அவருடைய காரியங்களை, அவர் நமக்கு போதித்தவைகளை உறுதியாய் பற்றி இருக்கணும். அவர் சோதிக்கப்பட்டு கூட பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரா இருக்கிறார். பழைய பிரதான ஆசாரியர் பாவத்தோடு இருந்தார். இவர் பலவித விஷயத்துல சோதிக்கப்பட்டா கூட அவர் என்ன பண்ணாரு, அந்த விழுந்து போகாம பாவமில்லாத பிரதான ஆசிரியராக நமக்கு இருக்கிறார். அப்போ நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை. நீ எப்படி இருந்தா என்ன, நானே பலகீனமா இருக்கேன், இல்ல உனக்கு வேற பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை. அப்போ நம்மளுடைய பலவீனங்களை எல்லாம் பார்த்து நமக்கு இரக்கம் செய்கிறவராக, நமக்கு ஏற்ற சமயத்துல நமக்கு உதவுகிற பிரதான ஆசாரியர், கிருபையாய் நமக்கு உதவுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையினால தைரியமாய் எதை குறித்து யோசிக்க வேண்டாம், அவரையே உறுதியாய் பற்றிக்கொள்ளும். அவருடைய கிருபாசன தண்டையில நாம் அனைவரும் கிட்டிச்சேர வாஞ்சிப்போம். எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் கிருபை உண்டு, எல்லாருக்கும் இரக்கம் உண்டு, எல்லாருக்கும் தயவு உண்டு, எல்லாருக்கும் அனுக்கிரகம் உண்டு. எல்லாருக்கும் தேவையான நேரத்தை சரியான நேரத்துல ஆண்டவர் செய்வார். அவர் செய்ய மாட்டேன்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். ஏன் செய்யலன்றது நமக்கு தான் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா அதை நம்ம உணரணும். அவருடைய கருத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையினோடு பேசுறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.